ஹாய் காய்ஸ், இது மனதோடு பேசுவோம் எபிசோட் 2. ஸோ இன்னைக்கு நம்ம மனதோடு பேசுவோம்ல பேச போகிற டாபிக் நம்பிக்கை, ட்ரஸ்ட். அதாவது லாஸ்ட் எபிசோடில் நான் அன்பை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அன்பு வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அன்பு ஒரு பில்டிங் அப்படின்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம எல்லார் லைஃப்லையும் நம்ம யார் மேலேயாவது கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம். அது அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஹஸ்பண்ட், ஒய்ஃப், யார் வேணா இருக்கலாம். ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்னா என்ன? நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய சொத்து. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப பெரிய சொத்து. மேபி இட் இஸ் இன்ஃபினிட்டி, அன்லிமிட்டடான ஒரு சொத்து வந்து நம்பிக்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் அதை லூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அதோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக எல்லார் லைஃப்லேயும் இருக்கும். கண்டிப்பாக அதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். சின்ன வயசில் நம்ம எல்லாருமே ரோட் கிராஸ் பண்ணி போயிருப்போம். ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது நம்மளால் வந்துட்டு க்ராஸ் பண்ணுறதுக்கு தனியாக முடியாது. அப்போ நம்ம அம்மா கையவோ அப்பா கையவோ இருக்க பிடிச்சிட்டு தான் அந்த பக்கமாக க்ராஸ் பண்ணி ரோடை போவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த கையை பிடிச்சிட்டு போகிறோம் இல்லையா, அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பியூரான ஒரு விஷயம். அது ரொம்ப சுத்தமான ஒரு நம்பிக்கை. அந்த குழந்தை வந்துட்டு க்ராஸ் பண்ணும்போது அதுக்கு வண்டி வரும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம அப்பா கையை பிடிச்சிருக்கோம், அம்மா கையை பிடிச்சிருக்கோம், அவங்க நம்ம கையை விட்டுற மாட்டாங்க, நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த பக்கம் எப்படியாவது அப்படிங்கிற அந்த ஒரு அபரிமிதமான நம்பிக்கை இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுத்தமானது. அது இப்போது எல்லாருக்கிட்டேயும் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஏன்னா நம்ம நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக யார் மேலேயும் வச்சிட முடியாது. அதே நேரத்தில் நம்ம நம்பிக்கை வச்சவங்க மேலே நம்மளால் சந்தேகமும் பண்ண முடியாது. ஸோ நான் எப்போவுமே வீட்டில் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒருத்தரை அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டேன். ஆனால் நான் ஒன்ஸ் ஒருத்தரை நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே நான் சந்தேகமே பட மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்ம நம்புறதுக்கு முன்னாடி அவங்கள எவ்வளோ வேணால் சந்தேகப்படலாம், அவங்கள எவ்வளோ வேணால் டெஸ்ட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் அவங்கள நம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள சந்தேகப்பட்டீங்கன்னா அது வந்து நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி, நீங்களே உங்களோட நம்பிக்கை மேலே சந்தேகப்படுற மாதிரி அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ எப்போவுமே நான் அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப சின்ன வார்த்தை தான். ஆனால் அது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, வாக்கியம். நம்ம கூட யாராவது இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்மளுக்கு ஒரு அமைதி வரும்ல, அந்த அமைதியை தான் நம்ம நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை வந்து உடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மிரர் மாதிரி, ஒரு கிளாஸ் மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஒன்ஸ் உடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் தலைகீழாக நின்று புரண்டு சாரி என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் வந்து அந்த ஒன்ஸ் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அது வந்து கெயின் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா, யார் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுங்க. நீங்கள் யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களையும் உங்களோட நம்பிக்கையை காப்பாற்ற சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக நீங்கள் போராடுங்க. ஏன்னா வந்து நம்பிக்கை வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். நம்பிக்கை வந்து ஒரு சொல்னாலேயோ செயல்னாலேயோ மட்டும் வராது. உங்களோட செயல், சொல் எல்லாத்துலேயும் ஒரு உண்மை இருந்தால் மட்டும்தான் உங்கள் மேலே ஒரு பெர்மனெண்ட்டான நம்பிக்கை வரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேருக்குள்ள சண்டை வந்து பிரியறது அப்படிலாம் காரணம் வந்து உண்மையால் ஒரு வாக்குவாதம், சண்டை, ஆர்கியூமெண்ட்ஸ், கோவம், ஸ்ட்ரெஸ், இல்லை ஏதோ ரீசன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நிறைய நிறைய சண்டைகள் வந்து பிரியறதுக்கான காரணம் என்னென்னா, நம்பிக்கை தன்மை குறைஞ்சு போகிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தன்மை குறைஞ்சு போகிறதுக்கு ஆனால் அந்த சிச்சுவேஷனில் மட்டும்தான் ஒரு பெரிய சண்டை வெடிக்கும், ஒரு பெரிய பிரிவு உண்டாகும்ன்றது என்னோட பெரிய நம்பிக்கை.
நினைக்கலாம் சின்ன சின்ன பொய் தானே, சின்ன சின்ன விஷயத்த மறைக்கிறோம் தானே, இது அவங்கள ஹர்ட் பண்ணிடும்னு மறைக்கிறோம் தானே, இது வந்து சொன்னா அவங்க பயப்படுவாங்கன்னு மறைக்கிறோம் தானே, அப்படின்னு எந்த ஒரு ரீசன் சொன்னாலுமே நம்ம ஒரு விஷயத்த மறைக்கும்போது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஒரு விஷயத்த மறைக்கும்போது, இல்ல ஒரு விஷயத்த வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது, இல்ல அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா இல்ல அப்படின்னு நினைக்கும்போது கூட, ஒரு நம்பிக்கை வந்து குறையறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா, நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களோட அமைதி கூட நம்மளுக்கு புரியும். ஆனா, நம்பிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட நம்மளுக்கு சந்தேகத்த தான் உண்டாக்கும். ஸோ, அவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன் தான் வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிற ஒண்ணு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கிறது, நம்ப சுய நம்பிக்கை கூட தான். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத விட செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மள நம்ம முதல்ல நம்பணும் அப்படிங்கிறது. ஏன்னா உலகத்துல எல்லாரும் நம்மள நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பெத்த தாய் நம்மள நம்புவாங்க. அத தவிர மிச்சம் எல்லாரும் நம்மள நம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது, இப்போ உங்கள நம்புறவங்க நாளைக்கு உங்கள நம்பாமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ப அவங்கள டிபெண்ட் ஆகி, ஐயோ! அவங்க என்ன நம்புவாங்கன்னு நெனச்சேனே, அவங்க என்ன நம்பலையே அப்படின்னு சொல்லி நம்ப வருத்தப்படுறத விட, உங்க மேல உங்களுக்கான நம்பிக்கைய ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. கண்டிப்பா என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு உலகம் என்ன பார்த்து சொல்லும்போது, கண்டிப்பா நான் அத பண்ணியே ஆகணுன்ற ஒரு வெறி, ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரணும். அத என்னால பண்ண முடிஞ்சிரும். என்னால முடியும். அத நான் முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா, உங்களோட செல்ஃப் ட்ரஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடும். உலகமே உங்கள எதிர்த்து நின்னு நீங்க தப்பு அப்படின்னு சொன்னாலும், உங்களோட செல்ஃப் ட்ரஸ்ட் உங்க மேல, நான் இந்த தப்பு பண்ணல, நான் ஒரு விஷயத்த பண்ணல அப்படின்னு உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா போதுமானது. ஏன்னா, அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வைக்க வேண்டியவங்களுக்கு புரிய வச்சா போதும். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாம புரியறது தான் வந்து நமக்கானவங்கன்னு நான் நம்புவேன் எப்பவுமே. ஏன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு, "ஓ! இப்படியா?" அப்படின்னு அவங்க நெனைக்கிறதுக்கு அப்புறம் அவங்க நமக்கானவங்க இல்ல இல்லையா? ஸோ, அதனால நம்ம செல்ஃப் ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில நம்மளுக்கு செல்ஃப் ட்ரஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். இல்லன்னா நம்மளால கண்டிப்பா இங்க சர்வைவ் பண்ணவே முடியாது. ஸோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லார் மேலயும், இல்ல யார் மேலயாவது கண்டிப்பா வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நம்ம வச்சிருப்போம். கண்டிப்பா இல்லையா? ஸோ, ஒரு நாள் வரும். நம்ம யார் மேல ரொம்ப அதிக நம்பிக்கை வச்சிருப்போமோ, அவங்க அந்த நம்பிக்கைய சுக்கு நூறா உடைச்சிருவாங்க. நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளுக்கு வரக்கூடிய கோபம் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு ஒரு மாதிரியான கோவம். ஒரு மாரி வேற லெவலான கோவமா வரும். அந்த கோவம் ஏன் வரும் அப்டின்னா, அந்த கோவம் ஃபர்ஸ்ட் யார் மேல வரும்னா, யார் நம்மள ஏமாத்திட்டு போனாங்களோ, நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ, அவங்க மேல வராது. நம்ப மேலேயே நம்மளுக்கு வரும். ஏன் அப்டின்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு ஆள நம்ம நம்பணும்? இந்த மாதிரி ஒரு ஆளுங்களையா நம்ம இவ்ளோ நாளா நம்பி நம்ம கூட வச்சிருந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது, நம்ப மேல நம்மளுக்கு அவ்ளோ ஒரு கோவம் வரும். நம்மளே ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா பார்க்கக்கூடிய நிலை வரும். நம்ம ஏன் இவ்ளோ ஏமாந்து போய் இருந்தோம் இவ்ளோ நாள் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும் நம்ம மேல. அப்புறம் லைஃப்ல யாரையும் நம்பணும் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பா தோணாது. இது வந்து நம்பிக்கை துரோகத்துக்கே உண்டான ஒரு அ ஒரு எலிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் எப்படி அன்பு அப்படின பத்தி சொன்னேனோ, அதே மாதிரி தான் நம்பிக்கையும். ஸோ நம்ம நம்பிக்கை ஒருத்தங்க மேல வச்சு, நம்பள அவங்க நம்பிக்கைய வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னா, நம்பளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அப்படின்னா, அதுல லாஸ் வந்து நம்பளுக்கு கிடையாது, அவங்களுக்கு தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்களுக்கு நம்பிக்கையோட வேல்யூ தெரியல. அதனால தான் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்த வச்சு நம்மள ஏமாத்துறாங்க. நம்ப நம்பிக்கை வச்சது வந்து தப்பில்ல. யாரு மேல நம்பிக்கை வச்சோம் அப்படிங்கிறது தான் தப்பு. நம்ம பிளைண்டா ட்ரஸ்ட் பண்றோம் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு அ என்ன சொல்றது? நெகட்டிவிட்டின்னு சொல்லலாம். இல்ல ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஒரு நல்லா பேசிட்டாங்க. ஒரு 4 வார்த்தை நல்லா பேசிட்டாங்க. இல்ல வந்து சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? தண்ணி குடிச்சீங்களா? இப்படியெல்லாம் கேட்டுட்டா நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, அவங்கலாம் உண்மையா நம்ம மேல கேர் பண்றாங்க. உண்மையா வந்துட்டு நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க, ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் நெனச்சு நம்ப அவங்கள அபரிமிதமா நம்ப ஆரம்பிச்சுடுறோம். இந்த மாதிரி நம்பும்போது என்ன ஆயிடும்னா, கண்மூடித்தனமா அவங்கள நம்பும்போது ஒரு சிச்சுவேஷன் வரும். பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த
பாயிண்ட் வரும்போது நம்ம தான் ரொம்ப ஹர்ட் ஆகுமே தவிர அவங்க ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மள பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணல, பிளைண்டாக நம்ம மேலே அன்பு வைக்கல, கேர் பண்ணல. ஆனால் நம்ம தான் இது எல்லாமே அபரிமிதமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம அதில் வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நினச்சி பார்க்க 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 நம்மளுக்கு நம்ம மேலேயே அதீத கோபம் வரும். கண்டிப்பாக வரும். ஏன்னா இதை நானும் ஃபேஸ் பண்ணி இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அதே இடத்துல துவண்டு போய் உக்காந்துடாமல் திரும்ப ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வந்து நம்மளோட செல்ஃப் ட்ரஸ்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே நம்ம நம்பிக்கையை அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி போகிற பாதையில் நம்மளுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு தோன்ற இடத்துல நம்பிக்கை வைங்க. ஏன்னா அந்த இடத்துல திரும்ப ஒரு கொஷின் வரும், நம்ம திரும்ப நம்பிக்கை வச்சு ஏமாந்து போயிட்டா அப்படின்னா. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, நம்பிக்கை வச்சு ஏமாறுறது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரை நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறாங்களோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ரொம்ப ரொம்ப தப்பானவங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தங்களை நம்புகிறோம் அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம். அவங்களுக்காக என்ன வேணாலும், ஐ மீன் இட், நம்ம என்ன வேணாலும் செய்வோம். நம்ம ஒருத்தங்க மேலே அன்பு வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு தன்மை, மனுஷத்தன்மை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை எல்லாத்தையும் பார்த்துட்டும் கூட அந்த நம்பிக்கை துரோகத்தை அவங்களால பண்ண முடியுது அப்படின்னா, அப்புறம் அவங்கள நான் எந்த கேட்டகரியில் கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக எனக்கு தெரியலை. அவங்கள ஆனால் மனுஷ கேட்டகரியில் நான் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் நம்பிக்கை துரோகங்கள் செய்தவர்கள், நம்பிக்கை துரோகிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்காக நம்ம உடஞ்சி போய் உக்காந்துடாம நம்மளோட வேலையை பார்த்து அடுத்து நான் திரும்ப ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி நம்புகிற ஆளை தேர்ந்தெடுக்கும் போது சிறப்பான ஆளாக தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துக்கிட்டு நம்ம திரும்ப ஒருத்தரை நல்லபடியாக, நல்ல ஆளாக, நல்ல மனுஷங்களாக, நல்ல மனிதர்களாக, மனித தன்மை இருக்கிறவங்களா பார்த்து நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே யோசிக்கிற ஒரு விஷயம். நம்பிக்கை வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஸோ நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் நான் நம்பிக்கை வைங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறவங்க அப்படின்னு இல்லை, உங்களுக்காக ஒருத்தங்க அன்பு செலுத்துகிறாங்க, உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, உங்கள் மேலே உயிராக இருக்காங்க, உங்கள் மேலே அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த மாதிரி ஆளுங்களாக பார்த்து நம்பிக்கை வைங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வைக்கிறத விட நம்ம மேலே சில பேர் நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். ஒரு வேளை நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களோட நம்பிக்கையை நம்ம உடைக்காமல் இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க, நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல ஒரு உறவுகள் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம விட்டு போன உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க, நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டியும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை மிக்க மனிதர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. நம்ம நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் நம்மளுக்கும் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் தப்பான விஷயமே கிடையாதுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறேன். அன்பு எப்படி தப்பான விஷயம் இல்லையோ அதே மாதிரி நம்பிக்கையும் தப்பான விஷயமே கிடையாது. நம்பிக்கை வைக்கணும், வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும், மனிதர்கள் மேலேயும் நம்பிக்கை வரணும், வைக்கணும். ஏன்னா நம்ம சுற்றி சுற்றி இங்கே எல்லாமே மனுஷங்க மட்டும்தான் இருக்காங்க. யாரையும் கடவுள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் வந்து உதவி பண்ணுறவங்கள தான் நம்ம கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா அந்த இடத்துல அந்த மனுஷனை தான் நம்ம கடவுளாக கூட பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே மனுஷங்கன்னு சொல்லும்போது நான் நம்பிக்கையே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மனுஷங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். ஆனால் ஒரு பாயிண்டில் உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா அவங்க எதனால் அந்த சந்தேகம் வருதுங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக யோசிக்கணும். ஏன் நம்ம அவங்கள சந்தேகப்படுறோம், அதுக்கு காரணம் நம்மளா அவங்களா, அவங்க ஏதாவது பண்ணாங்களா இல்லை நம்ம ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளாரிட்டியாக அந்த ஒரு ஃபேஸை வந்து டீல் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபேஸ். ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒருத்தங்க நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை வந்துட்டு உடைய போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஏன் நம்ம என்ன தப்பு பண்ணுன்றதை நீங்கள் முதல்ல ஏர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அதே மாதிரி
நீங்க வந்து ஒருத்தங்க மேல நம்பிக்கை வைக்கும்போது, அவங்க மேல சந்தேகப்படுறீங்கன்னா, அவங்க எந்த செயல்னால நீங்க அவங்கள சந்தேகப்படுறீங்க? இல்ல அவங்க எந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல உங்களோட நம்பிக்கைய உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை வந்து ஒரு நல்ல விஷயங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஹோப்புங்க. வாழ்க்கையில ஹோப் ரொம்ப முக்கியம். ஹோப் இல்லன்னா, நம்மளால கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கை நம்மளுக்கு நல்லதே பண்ணும்னு நம்ம நம்புவோம். எப்பவுமே நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு நல்லதே பண்ணும் நம்புவோம். ஏன்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லதே நெனைக்கிறோம், நல்லதே பண்றோம். அ நல்ல விஷயங்களே அவங்களுக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக நம்ம உழைக்கிறோம். அப்டின்னா, கண்டிப்பா வாழ்க்கை நம்மளுக்கு அதுக்கான பதில் குடுக்கும். கண்டிப்பா குடுக்கும். 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு கூட அதுக்கான பதில நம்மளுக்கு வாழ்க்கை குடுக்கும். நல்ல மாதிரியான பதில இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கண்டிப்பா குடுக்கும். ஸோ, அ நம்ம வந்து எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ, எல்லார் மேலயும் வந்து அன்பு நம்ம எல்லாத்தையும் செலுத்திக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்பிக்கை. நம்பிக்கைய பார்த்து வைங்க. ஆனா கண்டிப்பா வைங்க. உங்க மேல முதல்ல நம்பிக்கை வைங்க. அப்புறம் உங்களுக்கானவங்க மேல நம்பிக்கை வைங்க. ஸோ, திஸ் இஸ் மீ ராஜமாதங்கி சைனிங் ஆஃப் ஃப்ரம் மனதோடு பேசுவோம்.